ஜஸ்மின் டெய்லர்ஸ். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஓப்பனில் பிரின்சஸ் கட் சாரி ப்ளவுஸ் தான் நான் பேப்பரில் வரைஞ்சி அது எப்படி நாங்கள் துணியில் கட் பண்ணுறன்றதை நான் இப்போ இதில் வரைஞ்சி காட்ட போகிறேன். இது வந்து 38 சைஸுடைய ஒரு ப்ளவுஸ். இதில் எப்படி நான் கால்குலேஷன் பண்ணுறேன்லாம் சொல்ல போகிறேன். வடிவப்பேன். ஃபுல் ஷோல்டர் வந்து 16 இன்ச்சஸ். 16 இன்ச்சஸை 2ஆல் டிவைட் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 8 இன்ச்சஸ் வந்து கிடைக்கும். பேக் நெக் வந்து 8.5 வைக்க போகிறேன். அதனால் நான் வந்து 2 இன்ச்சை மைனஸ் பண்ணுறேன். 2 இன்ச் மைனஸ் பண்ணினா உங்களுக்கு 6 இன்ச்சஸ் வந்து கிடைக்கும். பாருங்கள், ஃபுல் ஷோல்டர் 16, அது நீங்கள் 2ஆல் பிரிச்சிங்கன்னா 8. பேக் நெக் வந்து 8.5 இன்ச்சு வைக்க போகிறேன். அதனால் 2 இன்ச்சை நான் கழிக்க போகிறேன். கழிச்சா உங்களுக்கு 6 இன்ச்சு, அதாவது ஷோல்டர் வந்து 6 இன்ச்சு வந்து கிடைக்கும். 6 இன்ச்சு அதாவது 6 இன்ச்சஸ் ஷோல்டர் மார்க் பண்ணுறேன். இதில் வந்து நான் ஸ்லாண்ட் ஒன்று 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். 1/2 இன்ச்சுக்கு ஸ்லாண்ட் மார்க் பண்ணுறேன். நெக் பீட் மார்க் பண்ணுறேன். 2.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். ஆர்ம் ஹோல் லென்த் நான் வந்து 6 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இதில் திருப்பாங்க இங்கே ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு இங்கே திருப்பி மார்க் பண்ணி நாங்கள் இந்த ஆர்ம் ஹோல் லென்த்தை வரைவோம். இது 38 சைஸ் என்றபடினால 38 4ஆல் பிரித்த 9.5 இன்னும் ஒரு அரையை கூட்டி 10 இன்ச்சஸுக்கு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா நான் இதில் 2 இன்ச் மார்க் பண்ணுறேன். நெக்கில் ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஸ்லாண்ட் வந்து நீங்கள் வரையுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஷோல்டர் ஹோல் ஏற்படாமல் இருக்கும். ஃப்ரண்ட் லென்த் வந்து 6 இன்ச்சு. 1/2 இன்ச்சியை கூட்டி இதில் இருந்து நீங்கள் 3 இன்ச் மார்க் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸிൻ്റെ லென்த் வந்து நான் 15.5 வைக்க போகிறேன். 15.5, அதோட மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு, கீழே தையலுக்கு 1/2 இன்ச்சு, 15.5யோட உண்டை கூட்டி 16.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். பேஸ்ட் 34. 34 4ஆல் பிரித்தா 8.5. இங்கே நான் இதில் 8.5 மார்க் பண்ணுறேன். இந்த பிரின்சஸ் கட் நீங்கள் எப்போவுமே கட் பண்ணிக்கல. சென்டர் பாயிண்ட் வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதனால நீங்கள் அதை சரியாக நீங்கள் கால்குலேஷன் பண்ணி போட்டிங்கன்னா தான் அது வடிவாக இருக்கும். இப்போ 38 நீங்கள் 1/2 அதாவது நீங்கள் 38 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9.5 கிடைக்கும். அந்த 9.5யோட நீங்கள் 1.5 1/2 இன்ச்சியை நீங்கள் கூட்டி சென்டர் டாட் எடுத்தீங்கன்னு சொன்னால் சரியான ஒரு மெஷர்மெண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பிராக்கெட். அந்த பிராக்கெட்டுன்ற அளவு உங்களுக்கு தேவை. இங்கே பாருங்க, 38 1/2 3 ஒன்றை கூட்டினீங்கன்னு சொன்னால் 13.5. இதோட நீங்கள் ஒரு அரையை கூட்டி நீங்கள் ஒரு 14 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுங்க. இந்த பஸ் பாயிண்ட் வந்து எப்படி எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஃப்ரண்ட் சைட்டில் ஒரு 1/2 இன்ச்சியை விட்டுட்டு உங்களோட செஸ்ட் வந்து, அதாவது அப்பர் செஸ்ட்டை தான் நான் செஸ்ட்டுன்னு சொல்கிறேன். அப்பர் செஸ்ட் வந்து 38 நீங்கள் 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3.8 வரும். அப்போ நீங்கள் இதில் 3.8, அதாவது இந்த 1/2 இன்ச்சியை விட்டுட்டு 3.8 நீங்கள் எடுக்க வரும். மொத்தமாக 4.25 இன்ச்சின்னு உங்களுக்கு கிடைக்கும். அந்த 4.25 நீங்கள் இங்கேயும் மார்க் பண்ணுங்க. டாட் வந்து உங்களுக்கு 38 செஸ்ட்டுக்கு அப்பர் செஸ்ட்டுக்கு எவ்வளவு டாட்டுண்டா 38 12ஆல் டிவைட் பண்ணினீங்கன்னு சொன்னால் 3.12 வரும். அதை பிறகு 2ஆல் நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். 2ஆல் பிரிச்சிங்கன்னா 1.5 எடுத்துக்கலாம். அப்போ 1.5 இன்ச்சு, ஒரு பக்கத்துக்கு 1.5 இன்ச்சுன்னா 2 பக்கத்துக்கு உங்களுக்கு 3 இன்ச்சு 3 இன்ச் டாட் நீங்கள் போடணும் இதுக்கு. அப்போ நீங்கள் 3 இன்ச் டாட் போடணும்னு சொன்னால் கட் பண்ணுறதுக்கு முதல் இந்த பாயிண்டில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு பின்னோக்கி மார்க் பண்ணி இதில் இருந்து 3 இன்ச் நீங்கள் டாட் போடணும். இதில் இருந்து தான் நீங்கள் 3 இன்ச் எடுக்கணும். இதில் இருந்து எடுக்கக்கூடாது.
இங்கே பாருங்கள், இதில் நீங்கள் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இங்கே இருந்து ஒரு 1.25 அப்படி மார்க் பண்ணிவிட்டு, இது நான் முதல் பேக் சைட் பட்டியில் ஃப்ரண்ட் சைட் பட்டுறேன் அப்படின்னா பேக் சைட்லேயும் ஆம் போல் நான் உங்களுக்கு காட்ட வேணும். அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு ஆம் போல் சரியாக இருக்கிறது காட்டுறதுக்காண்டி தான் நான் இதை வரைகிறேன். பாருங்க 8.5 இன்ச்சு, அதாவது 8.5 தான் இந்த 38 டெஸ்டினுடைய ஆம் கோல். அது வந்து சரியாவே இங்க இருக்குது. இப்போ இதுல இருந்து நீங்க ஒரு 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி, இது பேக்குரியது. இதுல இருந்து நீங்க ஒரு 1 இன்ச் மேல மார்க் பண்ணி தான் இந்த கோட்டை இதோட கொண்டு போய் நீங்க ஜாயின் பண்ணணும். அதுக்கு பிறகு திருப்பி இன்னும் ஒரு அரேஞ்சி மார்க் பண்ணி நீங்கள் இதில் இருந்து ஒரு 1.5 அப்படி வர மாதிரி ஒன்று மார்க் பண்ணி திருப்பி நீங்கள் இந்த இதையும் நீங்கள் இப்படி மார்க் பண்ணி ரிமூவ் பண்ண வேணும். இதை நீங்கள் கட் பண்ணி விடணும். வேஸ்ட் வந்து எடுத்ததை அதோட நான் எக்ஸ்ட்ரா வைக்க போகிறேன். தையல் இடைவெளி 20 இன்ச்சு வைக்கிறேன். அதே இங்கால டாட்டின் அளவு 3 இன்ச் மார்க் பண்ணுறேன். 3 இன்ச் இந்த டாட்டை நான் இங்கே வெளியில் எடுக்கிறேன். நீங்கள் இதில் இருந்து ஒரு அரை இன்ச்சு இங்கே மார்க் பண்ணி இந்த டாட்டுக்கும் இதுக்கும் இடையில் நீங்கள் இப்படி ஒரு வரைஞ்சி இது எடுக்க வேணும். இதையும் சென்டர் பண்ணிட்டு இதில் இப்படி கர்வ் மாற மாதிரி இப்படி வரைஞ்சிட்டு இதுலேயும் நீங்கள் இப்படியே இப்படியே கட் பண்ணினீங்கன்னு சொன்னால் பெர்ஃபெக்டான பிரின்சஸ் கட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் உங்களுக்கு இந்த ப்ளவுஸை நான் ஸ்டிச் பண்ணி காட்டுவேன். அடிப்பு போட்டு நீங்கள் உள்ளே அடித்து திருப்பி போட்டு ஒரு துணியை வச்சு நீங்கள் திருப்ப போகிறேன்னா இவ்வளோத்தோட ஓகே. ஆனால் இதை விட நீங்கள் இந்த துணியிலேயே வெட்டி நீங்கள் மடிக்க போகிறேன்னு சொன்னால் இன்னும் எக்ஸ்ட்ரா வேலை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே இருந்து திருப்பி ஒரு 1.5 இன்ச்சு கீழே கூட வெட்டினீங்கன்னு சொன்னால் இதுலேயே உங்களால் மடிக்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதுலேயே நீங்கள் மடிக்கலாம். ஷோல்டர் வந்து 6 இன்ச்சஸ், ஆம் போலும் நான் 6 இன்ச்சஸ் தான் எடுத்தேன். நான் இந்த இதில் இருந்து இது மட்டும் இங்கே இருந்து 10 இன்ச்சஸ், அதாவது 9.5 ப்ளஸ் 1/2. இங்கால 2 இன்ச்சஸ், இங்கால இது வரைக்கும் 8.5, இவ்வளவு 2 இன்ச்சஸ், இங்கால இது 3 இன்ச்சஸ். இந்த டாட் 3 இன்ச்சஸ். இதில் இருந்து இந்த பாயிண்ட் மட்டும் சென்டர் பாயிண்ட் ரெண்டுமான தூரம் 4.25 கட் பண்ணுவோம். இதில் நீங்கள் மடிக்க போறீங்க. அதுக்கு தான் நான் இந்த எக்ஸ்ட்ராவாக நான் இதிலேயே விடுவேன். நீங்கள் மடிக்கல என்று சொன்னால் இதில் துணியில் விடாமல் மடிக்க போகிறோன்னு சொன்னால் நீங்கள் இதோட கட் பண்ணி பிறகு நீங்கள் இதுக்கு துணி கொடுத்து மடிக்கலாம். ஆனால் இதிலேயே நீங்கள் மடிக்க போகிறோன்னு சொன்னால் நீங்கள் இப்படியே மடித்து வெட்டினீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக இருக்கும். இது ஃப்ரண்ட் சைடில் அப்படியே நான் இதிலேயே கட் பண்ணுறேன். இந்த இடத்தை இப்படியே கட் பண்ணி விடுங்க. ஓகே, நான் இதை துணியில் எப்படி கட் பண்ணுறேன்னு பார்ப்போம். லைனிங் ப்ளவுஸ் தான். இங்கே பாருங்கள், இது நாங்கள் இப்படி கட் பண்ணின பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கே பாருங்கள், இப்படி பார்க்கல 10 இன்ச்சஸ் இருக்குது. நாங்கள் இந்த இதில் ஓப்பனுக்கு அரை இன்ச்சு போயிட்டுதுண்டா 9.5 வந்து எங்களுக்கு தச்சா பிறகு நிற்க சரியாக இருக்குது. 38 சைஸுக்கு. இப்போ பேக் சைட் வந்து வரைய போகிறேன். ஒரு நேர் கோடு வரைஞ்சிட்டு
லென்த் வந்து 15.5, அப்போ 16 நான் 17 இதில் மார்க் பண்ணுறேன். என்ன நான் அரேஞ்சு சரிவு வைக்கிறேன்னா அதனால் நான் அதுக்கு 17 இன்ச்சு எடுக்கிறேன். அப்படி எடுத்தால் தான் நாங்கள் சரியாக உங்களுக்கு கிடைக்கும். ஷோல்டர் 6 inches நான் அரேஞ்சு சரிவு எடுக்கிறேன். அதில் இருந்து ஆம்கோல் லென்த்தும் 6 தான் நான் எடுக்கிறேன், 6 இன்ச்சு எடுக்கிறேன். உங்களோட பேக் நெக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷோல்டரை கணிக்கிறத வந்து பார்த்துக்கொள்ளுவோம். நான் இப்போ இதில் 2.25 இன்ச்சு நெக் பீத் எடுத்துக்கிறேன், அதாவது கழுத்தினுடைய அகலம். இது 38 4 பிரிச்சா 9.5 நான் ஒரு அரை இன்ச்சு லூஸ் விட்டு 10க்கு மார்க் பண்ணுறேன். இங்கால எக்ஸ்ட்ரா நான் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன், 2 இன்ச்சு வைக்கிறேன். இங்கே இருந்து ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த சென்டர் மார்க் பண்ணிட்டு மார்க்கிங்குக்கு நேராக வச்சுட்டு இந்த கோட்டோடு நிற்கிற மாதிரி இதுக்கு நீங்கள் இந்த கோட்டோடு நிற்கிற மாதிரி வரைஞ்சிங்கன்னு சொன்னால் எந்த பிள்ளையுமே வராது, நல்லா நீட்டாக இருக்கும். நீங்கள் கையால் வரைகிறனாலும் இந்த கோட்டுக்கு நேரம் நீங்கள் வரைஞ்சிங்கன்னு சொன்னால் சரியாக இருக்கும். ஆம்கோல் ரவுண்ட் நீங்கள் பாருங்கள், சரியாக இருக்கு. 8 இன்ச்சு வேஸ்ட் வந்து 34 34ண்டா 8.5, அதோட 2 இன்ச் நான் வைக்கிறேன். தையல் இடைவெளி நான் இது பேக் நெக் வந்து 8.5 வைக்க போகிறேன். இதில் வந்து நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்லாண்ட் ஒன்று நீங்கள் எடுக்க வேணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஷோல்டர் ஃபோல்ட் வராமல் நீட்டாக இருக்கும். பாருங்க இங்கே சரியாக 16.5, அப்போ 15.5 லென்த், அதோட 1 இன்ச் கூட்டி நான் 16.5க்கு வச்சிருக்கிறேன். இப்போ இதில் இருந்து நான் 8.5 வந்து 8.5 இன்ச்சு பேக் நெக், அதோட நான் 1/2 இன்ச்சு கூட்டி 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இங்கே இருந்து இங்கே 3 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணுறேன் பாருங்க. நீங்கள் இந்த கட்டிங் வந்து தச்சு போட்டால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் ஸ்டிச் பண்ணுற இடம் அப்படின்னா நான் இதை மார்க் பண்ணுறேன். நான் இனி ஃப்ரண்ட் சைட்டுக்கு போவேன். ஓப்பன் சைட் வைக்கிறேன், அந்த பக்கம் வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்க இதையே வச்சு நீங்கள் வரைஞ்சி கொள்ளலாம். பின் பண்ணி போட்டு நீங்கள் மார்க் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வரைஞ்சி போட்டு நீங்கள் மார்க் பண்ணலாம். நீங்கள் எப்படி பின் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளவு தைக்க போகிறீங்க, 1/4 இன்ச்சு தைப்பீங்கன்னா ஓகே 1/4 இன்ச்சு வைங்க, இல்லைன்னா நீங்கள் 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி தையல் இடைவெளி தான் நாங்கள் இப்போ வரைகிறோம். பாருங்க இதை இப்படியே கொண்டு வந்து இதோட இப்படியே சேர்த்து விடுங்க. நீங்கள் இதை இப்படியே வச்சுக்கொண்டு கட் பண்ணலாம், இதை எடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணலாம், அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து. உங்களுக்கு வச்சுக்கொண்டே கட் பண்ணி காட்டுறேன். விளங்கக்கூடிய மாதிரி இருக்குமென வேணால் நான் இப்படி செய்வேன். நீங்கள் இந்த மார்க்கை பண்ணுங்கள், இது சென்டர் மார்க். நீங்கள் ஏன் இது தேவை என்று சொன்னால் நீங்கள் கப் வச்சு தைக்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சென்டர் மார்க் வந்து தேவை. அதே மாதிரி இது மடிப்பு, நீங்கள் மடிப்பு போடுற மார்க்கையும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கடைஞ்சி போட்டு நீங்கள் கட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து வெட்டுறது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு விளங்கணும் பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ இப்படி செய்தேன்னா நெக் வரையணும். மினி நான் 6.25 மார்க் பண்ணுறேன் நெக்குக்கு, இங்கே 3 இன்ச் மார்க் பண்ணுறேன். இது சென்டர் மார்க், இது உங்களோட மடிப்பு போடுறது. துணி கொடுத்து தான் மடிக்க போகிறேன்னா நீங்கள் இதில் கட் பண்ணி மடிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து இதிலேயே இப்படியே மடிக்கிறதுக்காக தான் நான் இதை இப்படி வச்சிருக்கிறேன்.
வரைஞ்சிட்டு நீங்கள் எடுத்துட்டு கட் பண்ணலாம், அப்படியே கட் பண்ணலாம். முக்கியமான விஷயம் நீங்கள் இந்த அரேஞ்சி மார்க் பண்ணுறது மட்டும். இந்த இடத்தையும் இப்படி நேர வச்சு நீங்கள் கட் பண்ணினா தான் நாங்கள் சரியாக இருக்கு. இதுலேயும் நீங்கள் இப்படி எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு வச்சு கட் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த தைக்க நல்ல ஃபினிஷிங் கொண்டு கிடைக்கும். இந்த மடிப்பின் மார்க்கையும் மார்க் பண்ணுங்கள், இங்கேயும் மார்க் பண்ணுங்கள். இந்த சென்டர் பாயிண்ட்டையும் நீங்கள் இதில் மார்க் பண்ணுங்கள். 4 இன்ச்சு நீங்கள் விட்டுட்டு நீங்கள் மார்க் பண்ணுங்கள் ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும். நீங்கள் வரைஞ்சி கீறிட்டு வெட்டினீங்கன்னு சொன்னால் சரியாக இருக்குங்க. இனி ஸ்லீவ் வந்து கட்டுவோம். 8.5 இன்ச்சில் ஆகும்னா 1 இன்ச்சை கழிச்சா 7.5 இன்ச்சு கிடைக்கும். அந்த 7.5 இன்ச்சியோட எங்கால எக்ஸ்ட்ரா நாங்கள் 2 இன்ச்சு விட்டுனாங்க. அந்த 2 இன்ச்சு இருந்தால் அப்போ இல்லாமல் 9.5 இன்ச்சு உங்களுக்கு அகலம் கண்டிப்பாக தேவை. இப்படி தான் நீங்கள் இந்த அகலத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கல நான் ஒரு 5.5 inches லென்த் ஸ்லீவ் தான் நான் வெட்ட போகிறேன். 5.5 இன்ச்சு அதோடு நான் ஒரு 1 இன்ச்சை கூட்டி நான் 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இதில் இருந்து இந்த கீழ் நோக்கி 38 பிரித்தா 3.8 கிடைக்கும். அதோட நான் ஒரு தையலுக்கு 1/2 இன்ச்சு போக விட்டுட்டு 4/4 நான் மார்க் பண்ணுறேன். இங்கே இருந்து நீங்கள் 8.5 இன்ச்சு அதாவது 17 8.5 இன்ச்சிலேருந்து உண்டை கழிச்சா 7.5 இன்ச்சு நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இங்கே எக்ஸ்ட்ரா வச்சது 2 இன்ச் இருக்கு. இதை சென்டர் பண்ணுங்க. அப்படியே 8.5 இதையும் சென்டர் பண்ணி இதையும் நீங்கள் சென்டர் பண்ணுங்க. இப்படி சென்டர் பண்ணிட்டு இந்த சென்டரில் இருந்து ஒரு 3/4 இன்ச்சு மேல் நோக்கியும் இங்கேயும் ஒரு 1/2 இன்ச்சு இதுக்கு கீழேயும் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு இங்கே இருந்து ஒரு 2 இன்ச் வர மாதிரி பேக் சைடும் 1 இன்ச் வர மாதிரி ஃப்ரண்ட் சைடும் நீங்கள் மார்க் பண்ணணும். பேக் சைடு நீங்கள் மார்க் பண்ணிட்டு இந்த நாளும் இந்த 2 இன்ச் இந்த 3/4 இன்ச்சு இந்த இது வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணினீங்கன்னா சரி. ஃப்ரண்ட் சைட் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் 1 இன்ச் இந்த 1/2 இன்ச் எல்லாம் இப்படி அந்த அதுக்கு நேராக மார்க் பண்ணி இந்த இடைக்கலால் இப்படியே கொண்டு வந்து இதை நீங்கள் இந்த ஸ்லாண்டோட இப்படியே நீங்கள் மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட் சைட்லேயும் நீங்கள் இந்த கர்வ் கண்டிப்பாக எடுக்க வேணும். இந்த வளைவு உங்களுக்கு தேவை கண்டிப்பாக. பேஸ் ஆஃப் ஸ்லீவ் அதாவது கையினுடைய அகலம் 6.5 அதோட நான் ஒரு 2 இன்ச் சேர்த்து 8.5க்கு மார்க் பண்ணுறேன். லைன் பண்ணின பிறகு இதையே வச்சு நான் இப்படி வெட்டுறேன். நான் டிச் பண்ணி இதை காட்டுறேன். நீங்கள் ஃப்ரண்ட் சைடுக்கு நீங்கள் இந்த ரெட்டால் மார்க் பண்ணது இப்படியே கட் பண்ணினீங்கன்னா சரி. லைனிங் க்ளோத்தில் கட் பண்ணுவோம். எல்லாமே இதில் நாங்கள் கட் பண்ணிட்டோம். இது ஸ்லீவ் பேக் சைட் இப்போ நான் எல்லாமே நாங்கள் இதில் கட் பண்ணியாச்சு. நீ நாங்கள் ஸ்டிச் பண்ணுறது எப்படி என்றையும் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளியர் பண்ணணும்னு சொன்னால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.